வணக்கம். ஒரு சிஷ்யன் குருவிடம், குருவே, உலகிலே பல்வேறுபட்ட ஆசன முறைகள் இருந்து வருகிறது. அந்த ஆசன முறைகளை, எனக்கான ஆசன முறையை நான் எவ்வாறு தேர்வு செய்து கொள்வது, அதை எவ்வாறு கடைபிடித்து வருவது என்று ஒரு கேள்வியை கேட்கிறேன். அதாவது நண்பர்களே, இன்றைக்கி சமூக வலைதளங்களிலே பல்வேறுபட்ட இயக்கங்களை சேர்ந்தவர்களும் பல்வேறுபட்ட நிலைகளிலே பல ஆசன முறைகளை பற்றிய விஷயங்கள் வலைதளங்களின் வழியாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. சிலர் இந்த ஆசனங்கள் செய்தால் இந்த நோய் குணமாகும், இந்த உடல் உறுப்பு பலமாகும், நீங்கள் நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கலாம், இதுவே உலகத்திலே சிறந்த ஒரு ஆசன வடிவமைப்பு முறையாகும் என்று பல்வேறுபட்ட நிலைகளிலே நமக்கு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ நாம் முறையாக போய் ஏதாவது ஒரு நிறுவனத்தோடு இணைந்து அவர்கள் கற்றுத்தருகின்ற ஆசன முறைகளை முறையாக கற்று அதில் இருக்கக்கூடிய மேன்மைதனை புரிந்து அதன் வழியாக வருவதென்றால் அது ஒரு வகை. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலே பயின்று அதுபோலேயே மேன்மை பெறுகின்ற சிலர் மற்றவர்கள் சொல்லித்தருகின்ற ஆசனத்தையோ மற்றவர்கள் சொல்லித்தருகின்ற ஒழுங்குமுறைகளையோ ஏற்றுக்கொள்வதில்லை. பிடிவாதமாக இதுதான் சிறந்தது, இதை விட்டால் உலகத்திலே வேற சிறந்த முறை ஒன்று இல்லை என்று பிடிவாதமாக இருக்கிறார். அதை தான் அந்த சிஷ்யன் குருவிடம் கேட்கிறான். இந்த மாதிரி பல்வேறுபட்ட வகைகளிலிருந்தும் எனக்கு தகவல்கள் வருகின்றன, எல்லாமே நல்லது போல தான் தெரியுது, ஆனால் நான் எப்படி கடைபிடிப்பது என்று அவன் கேள்வியாக கேட்கிறான். அப்பொழுது குரு அதற்கான விடையை சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவன்களும், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமான தன்மை படைத்தவர்களாக இருக்கிறார். ஒவ்வொரு உயிர்க்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அப்போ நம்ம காமனாக சொல்லக்கூடிய அந்த பயிற்சி முறைகள் ஓரளவுக்கு பொருத்தமுடையவைகளாக இருக்குமே ஒழிய அனைவருக்கும் அனைத்து விஷயங்களும் பொருத்தமுடையதாக அமைந்து விடாது. அப்போ முதல்ல நாம் ஏதாவது ஒரு நிறுவனத்தோடு இணைந்து முறையாக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதனை முறையாக கற்றுக்கொள்ளுதல் அவசியமாகிறது. அதுக்கு பின்னாடி அந்த பயிற்சி நமக்கு எந்த அளவிற்கு பயன் தருவதாக இருக்கிறது. அப்போ ஒரு ஆசனம், ஒரு அமர்கின்ற ஆசனம், அந்த ஆசனத்தினுடைய தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஒரு ஒரு வளைந்து நிமிர்கின்ற அல்லது குனிந்து நிமிர்கின்ற அப்படி ஆசனங்கள் சொல்லித்தரலாம். அல்லது நான் பயின்ற வேதாத்திரியத்திலே கைப்பயிற்சி, கால் பயிற்சி, தசைநாறு மூச்சு பயிற்சி, இது மாதிரி கபாலபதி பயிற்சி, கண் பயிற்சி, அப்புறம் மகராசன பயிற்சி, அப்புறம் உடல் தேய்த்து விடுதல் பயிற்சி, அப்புறம் 14 பாயிண்ட் 14 பாயிண்ட்டை தொட்டு பயிற்சி செய்கின்ற முறை, இதுபோன்று உடல் தளர்வு பயிற்சி என்று பயிற்சி அளிக்கிறார்கள். அப்போ அந்த பயிற்சியினுடைய தத்துவத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வலது கையை இப்படி நம்ம சுற்றுறோம், அப்போ நம்ம அதில் ஒரு முத்திரையிட்டு சுற்றுறோம். அப்போ இப்படி சுற்றும்போது நமக்கு ஒரு பொருள் நிலையாக நிற்கும்போது அது சக்தி என்பது 0. அது இயங்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றலை பெறுகிறது. அந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரவ விடுவதற்கு தேவையான பயிற்சி முறையாக அது அமைந்திருக்கிறது என்ற தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த இயக்கத்திற்குள்ளே வருகின்ற ஆற்றலை உடலுக்குள்ளே எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது, அப்புறம் அந்த ஜாயிண்ட்டுகளுக்கு நம்ம என்ன மாதிரி கொடுக்கறது, அப்போ அந்த டைமில் நம்ம மூச்சை நாம் எவ்வாறு நாம் வைத்து கொள்வது,
நம்முடைய எண்ணங்களை எவ்வாறு நிலைநிறுத்திக் கொள்வது என்று ஆழமாக சிந்தித்து அதுகளை அறிய வேண்டும். அதன் பிறகு நாம் நம்மை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். நான் யார்? ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா? நான் ஒரு பிஸ்னஸ் பர்சனா? என்னுடைய ஐடியாலஜி உடல் சார்ந்ததா? என்னுடைய ஐடியாலஜி மனம் சார்ந்ததா? என்னுடைய ஐடியாலஜி நீண்ட வாழ்வு குறித்த, அதாவது உயிர் சார்ந்ததா என்பதனை அறிய வேண்டும். அதன் பின்பு இந்த உடலிலே மனம் வைத்து தியானித்து அறிய வேண்டும். இந்த உடலில் என்னுடைய உடலுக்கு என்ன மாதிரியான பிராணாயாமம் எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய உடலுக்கு என்ன மாதிரியான அசைவுகள் கொடுக்க வேண்டும், எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, என்னுடைய மனோநிலை என்ன, என்னுடைய தொழில் முறை என்ன என்பதனை எல்லாம் ஆராய்ந்து தெளிந்து அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஜில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை ஒரு ஸ்டேஜுக்கு பின்னாடி நம்மை நாமே கொஞ்சம் விரிவுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் என்னுடைய ஐடியாலஜி உடல் சார்ந்ததாக இருந்தால் அது சார்ந்த பயிற்சி முறைகளை நான் கொடுக்கணும். என்னுடைய ஐடியாலஜி மனம் சார்ந்ததாக இருந்தால் மனதினை தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உடலையே ஒரு தியான பொருளாக எடுத்துக்கொண்டு தியானிப்பது எப்படி என்பதெல்லாம் உபனிஷத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த உடலையே தியான பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உடலையே தியானித்து அறிய வேண்டும். உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளாகட்டும், உடலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய என்னுடைய கண் எவ்வாறு செயல்புரிகிறது, காது எவ்வாறு செயல்புரிகிறது, என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கிறது, என்னுடைய தூக்க நேரம் எவ்வாறு இருக்கிறது, நான் மற்றவர்களோடு இந்த உடலை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுகிறேன், இந்த உடல் எங்கெங்கெல்லாம் எனக்கு சோர்வாக இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் எனக்கு பலமாக இருக்கிறது என்பதனை எல்லாம் தியானத்திலே சிந்தித்து அறிந்து இந்த உடலை அதற்கு தகுந்தது போல அதனுடைய எதிர்மறை விஷயங்களிலிருந்து விலக்கி நேர்மறை விஷயங்களை நோக்கி நகற்றுவதற்கு தேவையான பயிற்சி முறை தான் ஆசனம். ஆசனம்னா எங்கேயோ சொல்லி கொடுத்ததை அப்படியே கிளிப்பிள்ளை திருப்பி ஒப்படைக்கிறது மாதிரி அப்படியே திருப்பி வாழ்நாள் முழுவதும் செஞ்சுட்டு மனச்சோர்வில் இதுதான் சிறந்தது அப்படின்னு நம்ம போயிட முடியாது. இந்த ஆசன முறை கற்றுக்கொள்ளுகின்ற நிலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை மேம்படுத்துகின்ற விஷயமாக இருக்க வேண்டும். நம்ம அந்த ப்ராசஸில் நம்ம மேம்பட்டுக்கிட்டே வரணும். அதே மாதிரி நமக்கு அதுக்கான மேன்மை உள்ளே இருக்கிறதா என்பதனையும் நாம் தெளிவாக மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் நல்ல ஒரு முன்னேற்றத்துடனும் ஆசனத்தை மேற்கொள்ள வேண்டும். எதுக்கோ ஏனோ தானோ நான் கடமையே செய்தேன் அப்படின்னு சில விஷயங்கள் செய்ய முடியாது. அந்த மாதிரி கடமையே செய்தேன்னு ஒரு காலத்தில் செய்து கொண்டிருந்தால் கூட அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய் அதனுடைய பலனை கொடுக்கும்போது நாம் அதை அகமுகமாக அறிந்து கொள்ளலாம். எனவே அந்த ஆசனம் என்பதனை உங்களுடைய தன்மைக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் ஒரு சும்மா நான் கற்றுக்கொண்டு நான் வாழ்க்கையில் கடைபிடித்தால் போதும் என்ற நிலையில் நீங்கள் ரெகுலராக ஒன்று பண்ணலாம். இல்லை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன், நானும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் போகிறேன் என்ற நிலை உங்களுக்கு உண்டாகுமானால் நீங்கள் ஆழ்ந்து ஒவ்வொன்றையும் தியானித்து அறிந்து நமக்கு யாருக்கு சொல்ல போகிறோமோ அவருடைய உடல் நலம், அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய வயது, அவருடைய உணவு பழக்க வழக்கம், அவர்களுக்கு தகுந்தது போல பயிற்சி ஒன்று தான், ஆனால் பாவனை வேறு வேறு. இப்போ நான் ஒரு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும்போது பயிற்சி ஒன்று தான், ஆனால் அந்த பாவனை வேறு. அதே ஆசிரியர்களுக்கு இதே பயிற்சியை அளிக்கும்போது பயிற்சி ஒன்று தான், ஆனால் பாவனை வேறு. அதையே நமது ஏற்கனவே கற்றறிந்த இந்த பயிற்சியிலேயே ஊறி போயிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும்போது பயிற்சி ஒன்று தான், ஆனால் பாவனை வேறு. அந்த மாதிரி ஒரு பாவனையோடு நாம் அந்த பயிற்சியை அவர்களுக்கான விஷயமாக மாற்றி அதனை நாம் கொடுக்குறோம். அதாவது அடிப்படையில் மாவு ஒன்று தான். ஒருத்தருக்கு இட்லி பிடிக்குது, ஒருத்தருக்கு தோசை பிடிக்குது, ஒருத்தருக்கு இடியாப்பம் பிடிக்குது, ஒருத்தருக்கு பணியாரம் பிடிக்குது. ஸோ நம்ம வெளியில் வரும்போது வெவ்வேறு உருவங்களில் அவங்கவுங்க பிடித்ததை சாப்பிடும்போது இருக்கின்ற மகிழ்ச்சியைப் போல நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நாமளும் புத்துணர்ச்சியோடும் புத்துணர்வோடும் இருப்பதற்கு இந்த ஆசனங்கள் பேருதவியாக இருக்கின்றன. அதுபோல் நாம் கொடுக்குறோம்னா அவைகளை அவர்களும் மேம்படுத்தி கொள்வதற்கு உறுதுணையாக ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக இந்த பரிமாற்றம் நிகழணும். ஒரு ஆசனத்தை கற்றுக் கொடுக்கணும்னு போனோம்னா யாருக்கும் அது பிடிக்காது. திடீர்னு கையை தூக்கு, திடீர்னு கால்களை இப்படி வை, திடீர்னு இப்படி இருன்னா அது பழக்கமில்லாத ஒன்று. புதிதாக பழகும்போது சிலருக்கு கூச்சம், சிலருக்கு அச்சம், சிலருக்கு அது இயலாமை,
சிலருக்கு வலி, சிலருக்கு வேதனை, சிலருக்கு விட்டால் போதும் என்ற மன உணர்வு. ஆனால் நாம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு இனிமையான உணர்வுகளாக அவர்களுக்கு கடத்த வேண்டும். ஒன்று வரவில்லையா, கண்டிப்பாக இதை செய்தே ஆக வேண்டும் என்று நாம் அடம்பிடிக்கக்கூடாது. சரி, அது சிறுக சிறுக வரும். அதற்கான வழிமுறைகளை நாம் மெதுவாக சொல்லணும். நேராக பாதகஸ்தி ஆசனம் அப்படின்னா நேராக போய் எடுத்தோடனே நீங்கள் பாதத்தை தொடுங்கன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு டாக்டர் சொல்லி கொடுத்தார். உங்களுக்கு எவ்வளவு கை தொட வருகிறதோ அவ்வளவு இன்றைக்கு குனிங்க, நாளைக்கு நல்லா நிமிருங்க, அப்புறம் திருப்பி குனிங்க, நாளைக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவு குனிங்க. இதே மாதிரி ஒரு மாதம் கூட எடுத்துங்க. 1.5 மாதம் கழித்து நீங்கள் இப்படியே பழக உங்களுடைய உடல் இடம் கொடுக்கும். அப்புறம் நீங்கள் பாதகஸ்தி ஆசனத்தை நீங்கள் பாதத்தையே ஈஸியாக தொட முடியும். பாதத்திலேயே 4 புறமும் நல்லா கை வச்சு அழுத்த முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் எடுத்தோடனே ஒரே நாளில் போய்ட்டு நீங்கள் இதே மாதிரி செய்யுங்கன்னா அவங்களுக்கு குறுக்கு வலிக்கும், நாளைக்கு அவங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க. அப்போ நின்று நிதானமாக சில பயிற்சி முறைகளை வழங்குவதற்கு முதல்ல ஆசிரியர்கள் நாம் தன்னுடைய மனதையும் தன்னுடைய சூழலையும் முதல்ல இறுக்கமில்லாமல் அமைத்து கொண்டு நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாமும் நமக்கான ஆசனத்தை தேர்வு செய்து இனிதான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த குரு அந்த சிஷ்யனுக்கு விளக்கி கூறுகிறார். நன்றியும் வணக்கம்.